நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆப்பிள் டிவி. அன்பிற்கினிய ஆப்பிள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தை மாதத்திற்கான தனுசு ராசிக்கான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். எதையும் ஒரு தடவைக்கு பல தடவை ஆராய்ந்த பிறகே செயலில் இறங்குவீர்கள். உங்களுக்கும் கடனுக்கும் கண்டிப்பாக ஒத்து வருவதே இல்லை. வாங்கிய கடனை கொடுத்துவிட நினைக்கிறீர்கள். கொஞ்சம் காலதாமதம் ஆகி கொண்டிருக்கின்றது. பெண்களுடன் அடிக்கடி பிரச்சனைகள் உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடும். உங்களிடம் 3 குணங்கள் உண்டு. ஒருவரிடம் காரியம் சாதிக்க அன்பாக முதலில் பேசுவீர்கள், பின்பு கோபத்துடன் பேசுவீர்கள், அதன் பின் அடிதடியிலும் இறங்கி காரியம் சாதித்து கொள்வீர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிறரை புண்படுத்தாத பேச்சும் புன்னகை பூத்த உங்கள் மனமும் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த தை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களிடம் எந்த வகையிலாவது பணப்புழக்கம் இருந்தே தீரும். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது நீங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவில் உள்ள மனவேதனை பிரச்சனைகளான கடன் பிரச்சனை, வீடு மனை பிரச்சனை, பூர்வீக சம்பந்தமான சிக்கல், அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தை மாதத்தை பொறுத்தவரையில் படிப்படியாக குறைந்து, மனபாரம் குறைந்து, மன இறுக்கம் குறைந்து, மனதில் நிம்மதி பெருமூச்சு விடும் யோகமான மாதமாகத்தான் இந்த தை மாதம் உங்களுக்கு விளங்குகிறது. உடல் ஆரோக்கிய பிரச்சனை, மகன் அல்லது மகளால் உள்ள மனவேதனை பிரச்சனை அனைத்தும் இந்த தை மாதத்தில் தீர்ந்து நிம்மதி பெருமூச்சு விடத்தான் போகிறீர்கள். கவலை வேண்டாம். இதுவரை இருந்து வரும் அனைத்து பிரச்சனைகளும் விலகும். திடீரென என்ன நடந்து விடுமோ என்ற பயம் நீங்கி மன தைரியம் உங்களுக்கு உண்டாகும். பெரிய அளவில் வர இருந்த நஷ்டம், கடன், ஆபத்து, கோர்ட்டு வழக்குகள், மரண கண்டம் இவை அனைத்தும் விலகி நிம்மதி பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நல்லது. சக ஊழியர்களிடம் உள்ள குறைகளை மற்றவர்களிடம் விலாவாரியாக பேசாமல் இருப்பது உங்களுக்கு மேன்மையை தரும். நெருங்கி பழகும் பெண் ஊழியர்களிடம் அளவோடு பழகி வருவது குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும் செயலாகும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் சுறுசுறுப்பில்லாத தன்மை கொஞ்ச நாள் ஏற்படும். குடும்ப செலவுகள் வரவுக்கு மேல் உண்டாகும். கடன்காரர்கள் தொல்லையை படிப்படியாக குறையும். சிலருக்கு இடம் மாறுதல் செய்து யோகத்தை கொடுக்கும். தற்பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி அம்மனுக்கு 48 எலுமிச்சம்பழ மாலை அணிவித்து குடும்பத்துடன் கோயிலுக்குள் 51 முறை ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் காளி ஓம் சக்தி என்ற மந்திரத்தை சொல்லியபடி உள் பிரகாரத்தை ஒரே மனதோடு சுற்றி வர தொல்லை கொடுத்து வரும் கடன் பிரச்சனையும் மனவேதனையில் இருந்து வரும் மகன் மகள் பிரச்சனையும் தீர்ந்து நிம்மதி காண்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆப்பிள் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேயர்களே. நன்றி, வணக்கம்.